இந்த வீடியோல பிரதர் பிராண்டோட ஒரு சூப்பரான மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டரை நம்ம அன்பாக்சிங் பண்ண போறோம். இந்த பிரதர் பிராண்டோட ஒரு சில பிரிண்டர்ஸ் நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இந்த பர்டிகுலர் பிராண்ட் உங்களுக்கே தெரியும், பிரிண்டர் மேனுஃபேக்சரிங்ல ஒரு சூப்பரான பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். பர்டிகுலரா இந்த வீடியோல நம்ம அன்பாக்சிங் பண்ண போற பிரிண்டரோட மாடல் நம்பர் DCP T436W. இந்த மாடல தான் அன்பாக்சிங் பண்ண போறோம். இதுல ஒயிட் அண்ட் பிளாக் ரெண்டு வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. பட் பிளாக்கை விட ஒயிட் பாக்குறதுக்கு செம சூப்பரா இருக்குல்ல. இந்த ஒரு பிரிண்டர்ல நீங்க ஸ்கேன், காப்பி, பிரிண்ட் எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த பிரிண்டர் எப்படி யூஸ் பண்றது, இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, இந்த பிரிண்டர் யாருக்கு சூட் ஆகும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம தமிழ் சர்வர் டெக் சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ பார்க்கலாம். இப்போ ஒரு குயிக் அன்பாக்சிங் நம்ம பாத்துறலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்லயே ஹைலைட்டான பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஃபாஸ்டா பிரிண்ட் பண்ணிக்கலாம். மெயினா இந்த பிரிண்டரோட பேப்பர் ட்ரேல பாத்தீங்கன்னா நீங்க 150 பேப்பர் அட் அ டைம்ல நீங்க இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஆல்சோ வைஃபை கனெக்ஷன் இருக்கு. உங்க வீட்ல வைஃபை இல்ல அப்படினாலும் உங்க மொபைல்ல வைஃபை கனெக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணி உள்ள இருக்க பிரிண்டரை நம்ம வெளியே எடுத்துடலாம். இதுக்கு கூட நமக்கு பிரிண்டர் கேபிள் கனெக்டிவிட்டின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிசிக்கும் பிரிண்டருக்கும் கனெக்ட் பண்றதுக்கான ஒரு கேபிள், தென் ஒரு பவர் கேபிள் கொடுத்திருக்காங்க. தென் ஆஸ் யூசுவல் எப்பவும் போல வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல் இதுல இருக்கு. உங்களுக்கு தேவைன்னா நீங்க பாத்துக்கலாம். பட் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படாது. பிரதர் பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் எப்போதும் இந்த பேப்பர் ட்ரே கீழே கொடுத்துருவாங்க. அது ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மேல கொடுத்தா அது வந்து நமக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும். கீழே இருக்கிறனால எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு இருக்காது. பிரிண்டரோட ஃப்ரண்ட்ல நமக்கு கனெக்டிவிட்டி பட்டன்ஸ் எல்லாமே இருக்கும். அதுலயே வாரண்டியை ரெஜிஸ்டர் பண்றதுக்கான QR கொடுத்திருப்பாங்க. அப்படியே கீழே பாத்தீங்கன்னா நம்ம பேப்பர் இன்சர்ட் பண்றதும் பேப்பர் வந்து அவுட்புட் ட்ரேயும் இருக்கும். இன்சர்ட் பண்ற ட்ரே நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உங்க பேப்பருக்கு சைஸுக்கு ஏற்றபடி நீங்க ட்ரே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஆல்சோ நீங்க ஏதாவது போட்டோ பிரிண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த பேப்பரை நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா 6x4 போட்டோ சின்ன சீட் பிரிண்ட் பண்ணுவாங்க. இல்ல A4 சைஸ்ல பெரிய சீட்ல உங்களுடைய போட்டோவே நீங்க பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா அந்த சீட்டை நீங்க உள்ள வச்சு இந்த மாதிரி பிரஸ் பண்ணி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா அழகா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அப்படியே ரைட் சைடு இங்கு ஊத்துறதுக்கான டேங்கும், லெஃப்ட் சைடு கேபிள் கனெக்ட் பண்றதுக்கான கனெக்டிவிட்டி போர்ட் இருக்கு. அப்படியே பேக் சைடு பாத்தீங்கன்னா டூப்ளெக்ஸ் பிரிண்ட் எடுக்கிறதுக்கான ஒரே ஒரு பேப்பர் இன்சர்ட் பண்றதுக்கான போர்ட் இருக்கு. இதுல 300 GSM வரைக்கும் நீங்க சிங்கிள் பேப்பரை இன்சர்ட் பண்ணிக்க முடியும். பிரிண்டர் கூடவே நமக்கு 4 இங்கு பாட்டில்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல இங்கு ரீஃபில் பண்றது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறோம். யார் வேணாலும் ஈஸியா பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்ல ஒரு ட்ரே இருக்குல்ல, அதை நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அதுலயே கொடுத்திருப்பாங்க. MCYBK ன்னு கொடுத்திருப்பாங்க. அதுல 3 பாத்தீங்கன்னா கலர், ஒன்னு வந்து பிளாக் அண்ட் ஒயிட். அதுலயே சூப்பரா மாடல் நம்பர் எல்லாம் போட்டு கொடுத்திருப்பாங்க. அவங்க கொடுத்திருக்க அந்த பாட்டில்ஸ்லயே அந்த மாடல் நம்பர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பிரிண்டர்லயும் மேல ஒரு கேப் இருக்கு. அதை நீங்க அப்படியே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு மேல ஓபன் ஆகிரும். அதுக்கப்புறம் அதை வந்து நீங்க பிளேஸ் பண்றதுக்கும் கீழே ஒரு பிளேஸ் கொடுத்திருப்பாங்க. இல்ல அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த இங்கு பாட்டில் நீங்க இப்படியே கமத்துனீங்கன்னா உங்களுக்கு இங்கு வெளியே வராது. நீங்க பிரிண்டர்ல வச்சு லாக் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இங்கு வந்து உள்ள இன்செர்ட் ஆகும். நீங்களே பாக்குறீங்க. இப்போ அதுல வச்சு நான் லாக் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே கையெடுத்தா போது அதுவே இங்கு உள்ள வந்து ரீஃபில் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் இங்கு ஃபுல்லா உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த பாட்டில் நீங்க அப்படியே உருவி நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா இங்கேயும் நீங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கேப்பை நீங்க க்ளோஸ் பண்ணிக்கங்க. இப்போ பவர் சப்ளை நான் கொடுக்குறேன், நீங்களே பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாமே பிளிங் ஆகி இருக்கும். பிரிண்டர் ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுல வந்து ஸ்டாப்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அதுல வந்து அந்த லைட் வந்து பிளிங் ஆகாம அப்படியே ஸ்டேபிளா இருக்கும். ஒருவேளை அது பிளிங் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த இங்க வந்து சக் பண்ணி எடுக்கிறதால கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதுல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த பிரிண்ட் பண்ணும்போது எழுத்து வந்து ஒரு மாதிரி பிளரியா வந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதுல கொடுத்திருக்க மாதிரி அந்த பட்டனை நீங்க லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிண்டர் வந்து ரீசெட் ஆகி இங்க வந்து அது திரும்ப பூஸ்ட் பண்ணி எடுத்துக்கும். இப்போ நான் ஒரு பேப்பரை வச்சு ஸ்கேன் பண்ணி பிரிண்ட் கொடுக்க போறேன். ஜஸ்ட் கொடுத்த உடனே நீங்களே பாக்குறீங்க பிரிண்ட் வந்துருச்சு. குவாலிட்டி நல்லா இருக்குல்ல. உங்க மொபைல்ல PDF, போட்டோ இந்த மாதிரி என்ன ஃபைல் இருந்தாலும் அதே நீங்க பிரிண்ட் எடுத்துக்க முடியும். டைரக்டா உங்க மொபைல்ல ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். அப்படின்னா உங்க வீட்டுல ஒய்ஃபை இருந்தாலும் நீங்க ஒய்ஃபை கூட பேர் பண்ணி ஈஸியா எடுத்துக்கலாம். அதுலயே மேனுவலா உங்க பிரிண்டரை கனெக்ட் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. அதை போட்டு அந்த மாடல் நம்பரை போட்டு நீங்க ஈஸியா கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிரிண்டர் உங்க மொபைலும் பேர் ஆகிரும். அதுக்கப்புறம் அந்த மொபைல் கனெக்ட் ஆப் ஓபன் பண்ணி அதுலயே வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்திருப்பாங்க. நீங்க ஏதாவது இங்கு வந்து திரும்ப கிளீன் பண்ணணும் அப்படின்னாலும் அதுலயே மெயின்டெனன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுலயே வந்து போட்டோ பிரிண்ட், டாக்குமெண்ட் பிரிண்ட் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. அதுக்குள்ள போய் நீங்க பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா எல்லாமே சூப்பரா பிரிண்ட் வந்துடும். இப்போ நான் ஒரு PDF வந்து ஒரு பிரிண்ட் கொடுத்து காமிக்கிறேன். டைரக்டா நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு. தென் மொபைல்ல இருந்து அப்படியே போட்டோ நான் பிரிண்ட் கொடுக்குறேன். நீங்களே பாருங்க மொபைல்ல பாக்குற போட்டோ எப்படி இருக்கு, பிரிண்ட்ல வந்திருக்க போட்டோ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும், ஸ்டுடியோல எடுக்கிற போட்டோ பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுவும் நீங்க பண்ணிக்கலாம். போட்டோட குவாலிட்டி நீங்க செலக்ட் பண்ற அந்த பேப்பரோட கிளாஸினஸ் எப்படி இருக்கு, அதோட திக்னஸ் எப்படி இருக்கு, அதை பொறுத்து உங்களுக்கு குவாலிட்டி வேரி ஆகும். இதுல டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க 7500 பிரிண்ட் வந்து எடுத்துக்கலாம். அது வந்து கொஞ்சம் வேரி ஆகும். ஏன்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பேப்பர்ல கொஞ்சம் பிரிண்ட் எடுப்பாங்க, சிலவங்க ஃபுல்லா கண்டென்ட்டா இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் வேரி ஆகும். அதுக்கப்புறம் நீங்க இங்க வந்து ரீஃபில் பண்ணி நீங்க திரும்ப ரீயூஸ் பண்ணிக்க முடியும். இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் என்னன்னா ஐடி கார்டு வந்து பிரிண்ட் பண்றது ரொம்ப சிரமமா இருக்கு. நிறைய பேருக்கு பேப்பரை மாத்தி போடுவாங்க. பட் அது வந்து நீங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் இப்போ எப்படி பண்றேன், அதுல வந்து ஒரு ஆரோ மார்க் கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து நீங்க கார்னர்ல ஐடி கார்டை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் காப்பி ஷார்ட்கட் கொடுத்து நீங்க முடிச்சிடணும்.
அதுக்கப்புறம் திரும்ப அது ஸ்கேன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஐடி கார்டு எடுத்து நீங்கள் திரும்ப அதே இடத்துல மாற்றி வச்சாலே போதும். திரும்ப நீங்கள் அதே பட்டனை காப்பி ஷார்ட்கட்டை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் ஆகி உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வந்துடும். நீங்கள் ஸ்கேன் பண்ணது என்னமோ ஒரே இடத்துல வச்சு நீங்கள் காப்பி பண்ணி ஸ்கேன் பண்ணீங்க, பட் பிரிண்ட் ஆகும்போது உங்களுக்கு ஒரே பக்கத்தில் தனித்தனி பிளேஸில் உங்களுக்கு வந்துடும். நல்லா இருக்குல்ல? இந்த பிரிண்டர் இப்போதைக்கு மார்க்கெட்டில் ஒரு 13,000 ரூபாய் பட்ஜெட்டில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் பை பண்ணிக்கலாம். பை பண்ணுற லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஆல்சோ உங்கள் நியரஸ்ட் பிரதர், ஆத்தரைஸ்ட் பிரதர் ஸ்டோர்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரிண்டர் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னா ஹோம் யூஸுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும். ஆல்சோ நீங்கள் ஆஃபீஸ் வச்சிருக்கீங்க, அதாவது ஜெராக்ஸ் கடை இல்லை, நார்மலாக ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கீங்க, அப்பப்போ நீங்கள் பிரிண்ட் டெய்லி வந்து அடிக்கடி நீங்கள் பிரிண்ட் எடுப்பீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சூட் ஆகும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்ககிட்ட ஆல்ரெடி பிரதர் பிரிண்டர் இருக்கு, எவ்வளோ வருஷமா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.